கோழி கொடியல் அடிபணியாமல் குவலயத்தே கோழி கொடியல் அடிபணியாமல் குவலயத்தே வாழக்கருதும் மதியிலிகாள் வாழக்கருதும் மதியிலிகாள் உங்கள் வல்வினை நோர் ஊழில் பெருவலி உண்ண ஒட்டாதுங்கள் அத்தமெல்லாம் ஊழில் பெருவலி உண்ண ஒட்டாதுங்கள் அத்தமெல்லாம் ஆழப்புதைத்து வைத்தால் வருமோ அடி பிறகே ஆழப்புதைத்து வைத்தால் வருமோ அடி பிறகே. கந்தர் அலங்காரத்தில் 20வது பாடல். உங்கள் செல்வமெல்லாம் புதைத்து வைத்தால் போய்விடும், ஊழ் உங்களுக்கு முன்னாலே வந்து நிற்கும். அதனாலே கோழிக்கொடியனை கும்பிடுங்கள், கும்பிடாவிட்டால் வல்வினை நோய் உங்களுக்கு பிறவியை உண்டாக்கிவிடும் என்கிறார் இந்த பாடலில். கோழிக்கொடியன் அடிபணியாமல், முருகன் கோழிக்கொடியன். நமக்கு ஒரு சந்தேகம் வரும், கோழிக்கொடியா சேவல் கொடியா? சேவல் கொடிதானே, இவர் என்ன கோழிக்கொடிங்கிறார்? கோழி என்பது பொது பெயர். சேவற்கோழி பெட்டை கோழி. ஆணுக்கு சேவல் கோழின்னு பேரு, பெண்ணுக்கு பெட்ட கோழின்னு பேரு. கோழிங்கிறது பொது பெயர். மனிதன் ஆண் பெண் என்பது போலே கோழி கொடியன் சேவலை கொடியாக உயர்த்திய செவ்வேட்பெருமான் அடிபணியாமல் அவனை கும்பிடாமல் குவலயத்தே உலகத்தில் வாழக் கருதும் மதியிலிகாள் வாழலாம் என்று எண்ணக்கூடிய மதியில்லாதவர்களே, அறிவற்றவர்களே, உங்கள் வல்வினை நோய், உங்களுக்கு வினை ஒன்று இருக்கிறது, அனுபவிப்பதற்கு எடுத்துக்கொண்டு வந்ததுக்கு பேரு பிராரப்தம், இப்போ சம்பாதிக்கிறதுக்கு பேரு ஆகாமியம். வினை நோய் இருக்கிறது. உடம்புக்கு நோய் வர்ற மாதிரி ஆன்மாவுக்கு நோய் வினை, அது ஊழில் பெருவலி ஊழாக வந்து நிற்கும். வினைதான் நமக்கு ஊழ், அதான் ஊழ் வினைன்னு சொல்றான். முந்தி பண்ணன வினையின் பலன் இப்போ ஊழ்வினையாக வந்து நிற்கிறது. அது பொல்லாதது, உங்கள் செல்வத்தை அனுபவிக்க விடாது. கோடீஸ்வரரா இருப்பார், வீட்டு வேலைக்காரன் 10 இட்லி சாப்பிடுவான், இவரால சாப்பிட முடியாது. டாக்டர் சொல்லிடுவார் 2 கோதுமை தோசை. அனுபவிக்கிறதுக்கு ஆண்டவன் அருள் வேணும். வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. ஊழ்வினை வந்து முன்னால் நிற்கிறது. ஊழில் பெருவலி உண்ண ஒட்டாது உங்கள் அத்தமெல்லாம், அத்தமுன்னா செல்வம், ஆழப்புதைத்து வைத்தால் வருமோனும் அடிப்பிறகே. மண்ணில புதைச்சு வச்சிட்டீங்கன்னா உடம்பு போற பொழுது அது பின்னால தொடர்ந்து வருமா? அந்த காலத்துல வங்கிகள் கிடையாது, பாதுகாப்பா வைக்கிறதுக்கு நிதி நிலையங்கள் கிடையாது. பணத்தை என்ன செய்வாங்க? புதைச்சு வைப்பாங்க. நீ புதைச்சு வச்ச பணம் உங்கூட வருமா? வராது அப்படிங்கிறார் அருணகிரியார். முருகப்பெருமான் கோழிக்கொடியன். இந்த கோழிக்கொடி என்ன தெரியுமா? அகத்து இருளை நீக்குவதற்கு வெளியில் கூவக்கூடியது கோழிக்கொடி. ஞானபானுவின் வரவை உணர்த்துவது கோழிக்கொடி. முருகப்பெருமானை கும்பிட வேண்டும். அவனுடைய அறிவெல்லாம் எமையறியும் அறிவு என்ற மாதிரி பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருளைக் காண வேண்டும். அவன் திருவடித் தாமரையை வணங்க வேண்டும். அப்படி கோழிக்கொடியன் அடிபணியாமல் குவலயத்தை வாழக் கருதினால் நமக்கு மதியில்லை என்று பொருள். ஊழில் பெருவலி உண்ண ஒட்டாது. பனியால் வாடக்கூடியவன் சருகை தேடுவது போலே ஊழால் வாழக்கூடியவன் வாடக்கூடியவன் முருகப்பெருமானை தேட வேண்டும். ஊழில் பெருவலி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்தரும். ஆழப் புதைத்து வைத்தால் வராது.
பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து கேடுகட்ட மானிடரே கேளுங்கள். கூடுவிட்டிங்கு ஆவிதான் போயினபின் யாரே அனுபவிப்பார் பாவிகாள் அந்த பணம். அப்போ புதைச்சு வைக்கிறது பழக்கம். தேடி புதைத்து தெருட்டில் கொடுத்து திகைத்து இழைத்து வாடி கிளேசித்து வாழ்நாளை வீணுக்கு மாய்ப்பவரே. அருணகிரியார் கந்தர் அலங்காரத்துல பின்னாலே பாடப் போறார். அப்படியெல்லாம் நீங்க புதைச்சு வச்சா அது உங்களோட வராது. மரண யாத்திரை போகும் பொழுது தேடி புதைத்த செல்வம் தொடர்ந்து வராது. அத்தமும் வாழ்வும் மகத்து மட்டே விழி அம்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே என்பது பட்டினத்து சுவாமி வாக்கு. எனவே முருகக்கடவுளை வணங்காமல் வாழக் கருதும் அறிவற்றவர்களே, உங்கள் செல்வத்தை நீங்கள் அனுபவிக்க ஊழ்வினை விடாது. ஆடப் புதைத்து வைத்தால் அடுத்த பிறவுக்கு தொடர்ந்து வராது. அதனால் செல்வத்தை பயன்படுத்தி அடுத்தவர்களுக்கு தந்து முருகனை வணங்கி ஊழை உப்பக்கம் காண வேண்டும் என்பது இதனுடைய நோக்கம். மரண பிரமாதம் நமக்கில்லையா என்றும் வாய்த்த துணை கிரண கலாபியும் வேலும் உண்டே வேலும் உண்டே. மரண பிரமாதம் நமக்கில்லையா என்றும் வாய்த்த துணை கிரண கலாபியும் வேலும் உண்டே. கிண்கிணி முகுள சரண பிரதாப சசிதேவி மங்கல்ய சரண பிரதாப சரண பிரதாப சசிதேவி மங்கல்ய கல்தூரட்சாபரண கிருபாகர ஞானாகர சுரபாஸ்கரணே சரண பிரதாப சசிதேவி மங்கல்ய கல்தூரட்சாபரண கிருபாகர ஞானாகர சுரபாஸ்கரணே சுரபாஸ்கரணே. கந்தர் அலங்காரத்தில் 21வது பாடல். மரணம் என்பது பிரமாதம் அப்படிங்கிறார் இந்த பாட்டில. பிரமாதம்னா என்ன? பிரமாதம்னா பெரிய துக்கம்னு அர்த்தம். நம்ம பல சமயங்கள்ல தெரியாம சொல்றோம், உங்க பேச்சு ரொம்ப பிரமாதமா இருந்தது. என்ன அர்த்தம்? ரொம்ப துக்கமா இருந்ததுன்னு அர்த்தம். அந்த ஆளும் பொருள் புரியாம ஆமான்னு தலையாட்டிக்கிறான். பொருள் புரிஞ்சா நம்மளை உதைக்காம விட மாட்டான். பிரமாதம்னா என்ன? பெரிய துக்கம். உலகத்திலே பெரிய துக்கம் எது? மரணம். ஏன்? மற்ற எல்லாத்துக்கும் வழி உண்டு, மரணத்தை மாற்ற முடியாது. வரவேண்டிய நாளில் வந்து சேரும். மரண பிரமாதம் நமக்கில்லையாம். மரணம் என்று சொல்லக்கூடிய பெரிய துக்கம் நமக்கு கிடையாது. என்ன சார், எல்லாருக்கும் இருக்குமே, நமக்கு கிடையாதுன்னு சொல்றீங்களே? முருகப்பெருமான் திருவடியில விழுந்து விட்டேன், அதனாலே மரணம் எனக்கு கிடையாது போ. அருணகிரிநாத சுவாமி அற்புதமா சொல்றார். மரண பிரமாதம் நமக்கில்லையாம். பெரிய அபாயம் மரணம், தடுக்க முடியாதது மரணம். யானேதும் பிறப்பஞ்சேன், இறப்பதனுக்கு என்கடவேன் அப்படிங்கிறார் மாணிக்க வாசக சுவாமி. நமக்கு மரணம் கிடையாது. நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் அப்பர் சுவாமி. ஏன் காலனுக்கு பயப்படல? காலனை உதைத்த காலகாலனுக்கு நாம் அடியார்கள், அதனாலே காலனுக்கு பயப்படவில்லை. வாராதகல் அந்தகா வந்தபோது உயிர் வாங்குவனே என்பார் அருணகிரியார். முருகப்பெருமானுடைய திருவடிகளை பிடித்துக் கொண்டால் மரண பிரமாதம் நமக்கு கிடையாது. நமக்கு என்ன இருக்கு? எதை பிடிச்சுக்கணும்? மரண பிரமாதம் நமக்கில்லையாம். என்றும் வாய்த்த துணை, என்னாலும் இனிது வாய்த்த துணை இருக்கு. எது? கிரணக்கலாபியும் ஒளியுள்ள மயில் வேலும் வேற்படை உண்டு.
அதனாலே மரணப் பிரமாதம் நமக்கு கிடையாது. வேலும் மயிலும் வேலும் மயிலும் வேலும் மயிலும் சொன்னால் மரணப் பிரமாதம் நமக்கு கிடையாது. மரணப் பிரமாதம் நமக்கில்லையாம் என்றும் வாய்த்த துணை கிரணக்கலாபியும் வேலும் உண்டே அப்படின்னு சொல்லிவிட்டு முருகனுக்கு ஒரு அற்புதமான ஒரு பெருமையை சேர்க்கிறார். அது என்ன தெரியுமா? இந்திரனுடைய மனைவிக்கு சசிதேவின்னு பேர். சூரன் இருந்திருப்பானேயானால் இந்திரன் அழிந்திருப்பான். அப்ப சசிதேவியின் மாங்கல்யம் போயிருக்கும். முருகப்பெருமான் சசிதேவியின் மாங்கல்யத்தை காப்பாற்றினான். சரணப்பிரதாப கிண்கிணி முகல சரணப்பிரதாப கிண்கிணி முகல கிண்கிணின்னா கிண்கிணிகள் ஒலிக்கும்படி சரணப்பிரதாப திருவடியை பெற்றவன் எம்பெருமான். முருகன் நடந்து வர்ற பொழுது கிண்கிணி ஒலிக்குமா? தண்டையணி வெண்டையங்கிண்கிணி சதங்கையும் தன்களல் சிலம்புடன் கொஞ்சவேனின் தந்தையினை முன்பறிந்தின்ப உரி கொண்டுனன் சந்தொடமணைந்து நின்றன்பு போல கண்டுரகடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்துவேலும் கண்களு முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர எந்தன் முன் சந்தியாவோ. திருச்செந்தூர் திருப்புகழ் பேசுகிறது. கிண்கிணி முகல கிண்கிணிகள் ஒலிக்கும்படியான சரணப்பிரதாப திருவடிகளை உடைய வீரனே, சசிதேவி இந்திராணியின் மாங்கல்ய தந்து மங்கள நாணினை ரட்ச ஆபரண காப்பாற்றித் தந்தவனே, கிருபாகர கருணைக்கு உறைவிடமானவனே, ஞான ஆகர அறிவுமயமானவனே, சுரபாஸ்கரனே தேவர்களுக்கு சூரியனே. சுரர்னா தேவர்கள், பாஸ்கரன்னா சூரியன். நமக்கு என்றும் வாய்த்த துணை, எந்நாளும் வாய்த்த துணையாக கிரணக்கலாபியும் ஒளியுள்ள மயிலும் வேலும் உண்டு. அதனாலே மரணப் பிரமாதம் நமக்கில்லை. மயிலுக்கு சிறப்பு தோகை, ஒளியை உடைய தோகை. ஆயிரக்கணக்கான கண்களை அழகாய் காட்டக்கூடியது மயில் தோகை. வேல் இருக்கிறது, மயில் இருக்கிறது. வேறு எனக்கு என்ன வேண்டும்? குமரா சரணம் சரணம் என்று தேவர்கள் தொழக்கூடிய பெருமான் அருள் நமக்கு இருக்கிறது. இவன் மட்டும் வேல் வாங்காமல் இருந்திருப்பானேயானால் இந்திராணியின் கழுத்து நூல் வாங்கி இருப்பார்கள். கால் வாங்கி நிற்கும் களிற்றான் கிளத்தி கழுத்தில் கட்டும் நூல் வாங்கிடாது அன்று வேல் வாங்கி பூங்கழல் நோக்கு நெஞ்சே என்பது அலங்காரம். சசிதேவி மாங்கல்ய தந்து ரட்சாவரண கிருபாகர ஞானாகர சுரபாஸ்கரனே. பெருமானே, ஞான பண்டித சாமி, தேவர்களுக்கு சூரியனே, உன்னுடைய வேலும் மயிலும் துணையாயிருப்பதால் மரண பயம் நமக்கு கிடையாது. பாரதியார் சொல்லுவார், காலா உனை நான் சிறு புல்லன மதிக்கிறேன், எந்தன் காலருகே வாடா சற்றே எட்டி மிதிக்கிறேன். எவ்வளவு தைரியம் பாருங்கள்! யமன மிதிக்கிறார். எதனால? வேலாயுத விருதினை மனதில் பதிக்கிறேன். முருகப்பெருமானை மனதில் பதிக்கிறேன். வேலாயுத விருதினை மனதில் பதிக்கிறேன். நல்ல வேதாந்தம் உரைத்த ஞானியர் தமை எண்ணி துதிக்கிறேன். காலா உனை நான் சிறு புல்லன மதிக்கிறேன், எந்தன் காலருகே வாடா சற்றே எட்டி மிதிக்கிறேன். முருகனை கும்பிட்டால் யமபயம் கிடையாது. அதைத்தான் இந்த பாடலில் அற்புதமாக காட்டுகிறார் நம்முடைய அருணகிரிநாத சுவாமிகள். முருகப்பெருமானுடைய திருவருள் யமனிடத்திலே இருந்து நம்மை காப்பாற்றும். காலன் வரும் முன்னால் கந்தன் காட்சியளிப்பான். மொய்தாரணி குழல் வள்ளியை வெட்டவன் மொய்தாரணி குழல் வள்ளியை வெட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போ தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போ முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போ வெய்ய வாரணம் போல் கைதான் 20 உடையார் தலை 10 கத்தரிக்க
மருகல் உமையாள் பயந்த இளஞ்சியமே கைதான் 20 உடையார் தலை 10 கத்தரிக்க ஈதான் மருகல் உமையாள் பயந்த இளஞ்சியமே கந்தர் அலங்காரத்தில் 22வது பாட்டு. முருகப்பெருமானை திட்டலாமா? நன்றாக திட்டலாம். வையலாமா? நன்றாக வையலாம். ஆனால் ஒன்று, தமிழால் வைய வேண்டும். வேறு மொழியால் வையக்கூடாது. தமிழால் வைதால் என்ன ஆகும்? வைதாரையும் கூட வாழ வைக்கக்கூடியவன் அந்த பெருமான். அப்ப வாழ்த்தினோருக்கு தன்னையே தரக்கூடியவன் அந்த பெருமான். உங்களுக்கு எப்படி தெரிகிறது? வைதாரை வாழ வைப்போன் என்கிறீர்களே அருணகிரிநாதரே, உங்களுக்கு எப்படி தெரிகிறது என்று கேட்டால் அருணகிரியார் சொல்கிறார், இந்த வள்ளி நாச்சியார் முருகனை நிறைய திட்டினாள். கொஞ்சமா திட்டினாள்? ஏடா வேடா மூடா போடா அப்படின்னு நம்ம அந்த காலத்துல பார்க்கிறோம். முருகப்பெருமான் கிழவனா வந்த பொழுது வள்ளி நாச்சியார் திட்டினாள். அந்த பெருமான் அவளுக்கும் அருள் செய்தான். தமிழ் 3 தமிழ்: இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். வள்ளி நாச்சியார் பேசியது இயற்றமிழ், அவள் குரல் இசைத்தமிழ், கையை ஆட்டியது நாடகத்தமிழ். 3 நாளும் முருகப்பெருமானை அவள் வைதாள். அவளுக்கும் முருகன் அருள் செய்தான். மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன். முருகப்பெருமான் வள்ளியை மணந்தவன். அதனாலே செந்தமிழ் பிரியன். முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போம். வண்டுகளோடு கூடிய பூமாலையை சூடி உள்ள வள்ளி நாச்சியாரை மணந்து கொண்டவன். வெய்ய வாரணம் போல் கொடிய மதையானை போன்ற 20 கைகளை உடைய ராவணன் தலை 10 விடுமாறு அம்பு எய்த திருமாலுக்கு மருகன். உமையவள் பெற்ற இளஞ்சியம். இளஞ்சியம்னா என்ன? இளஞ்சியில் இருப்பவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். இளஞ்சின்னா குளம்னு ஒரு அர்த்தம். சரவண பொய்கையில் இருப்பவன் ஒரு அர்த்தம். இந்த பெருமான் யாரு? மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன், வள்ளி நாச்சியாரை விரும்பியவன். முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போம். நக்கீரர் வாழ்த்தினார், பொய்யாமொழியார் வாழ்த்தினார், அருணகிரிநாதர் வாழ்த்தினார், திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் வாழ்த்தினார், குமரகுருவரர் வாழ்த்தினார், ராமலிங்க சுவாமி வாழ்த்தினார், பாம்பனடிகள் வாழ்த்தினார். யாராவது முருகனை வைதார்களா? அந்த காலத்திலே வள்ளி நாச்சியார் வைதாள். இவன் யாரென்று தெரியாமல் கிழவனென்று எண்ணி எம்பெருமானை வைதாள். அவன் அவளுக்கும் அருள் செய்தான். இன்று இந்த காலத்திலே புலவர்கள் தற்குறிப்பேற்றத்தினாலே வைவது போல வாழ்த்துகிறார்கள். ஒருத்தர் சொல்றார், அப்பன் இறந்துண்ணி. முருகப்பெருமானுக்கு அப்பா பிச்சை எடுக்கிறவன். ஆத்தாள் மலை நீலி. அவங்க அம்மா மலையில வாழக்கூடிய நீல நிறம் பெற்ற நீலி. ஒப்பரிய மாமன் உரி திருடி. அவங்க மாமா கிருஷ்ணன் உரிய திருடுறவன். செப்பைக்கால் அண்ணன் பெருவயிரன். செப்பக்காலா இருக்கிற பிள்ளையாருக்கு வயிறு பெருசு. 6 முகத்தானுக்கு இங்கு எண்ணும் பெருமை இவை. இப்படின்னு ஒருத்தர் பாடுறார். இது வயிறேதானே. ஆனால் நீ தமிழால வைதால் முருகப்பெருமான் வந்து உன்னை தடுத்து ஆட்கொள்வான். அதென்ன தமிழால் வைவது? மொழி நம்மை ஒன்றாக சேர்க்கும். முருகன் தமிழ் கடவுள். அவனை யாரெல்லாம் வைதார்களோ தமிழால் வைதால் பக்கத்திலே வந்து தடுத்து ஆட்கொள்வான். நான் ஒரு முறை கல்கத்தாவுக்கு போயிருந்தேன். கல்கத்தாவிலே ஒரு காளி கோயில், கடுமையான காளி, பலி கொடுக்கக்கூடிய பெரிய கோயில், நிறைய கூட்டம். நான் ஒரு ஓரத்திலே நின்றேன். கூட்டத்தில் இடிபட்டேன். எங்கிருந்தோ ஒரு பெரிய காவல்துறை அதிகாரி, போலீஸ்காரர் அந்த பக்கத்திலே வந்தார். காலில் பெரிய பூட்ஸ் போட்டிருந்தார். அப்படியே ஓடி வந்தவர் என் காலை குறிபார்த்து மிதிச்சார். என்னால தாங்க முடியல.
தவிச்சிட்டேன். வலி கடுமையான வலி. அவரை பார்த்தேன், தாங்க முடியல. தமிழால நாசமா போகன்னு திட்டிட்டேன். என்ன மீறி வலித்து விட்டது. அவர் திரும்பினார். சார், நீங்க தமிழ்நாடான்னு கேட்டார். எங்க? கல்கத்தாவில் காளி கோயில். சார், நீங்க தமிழ்நாடான்னு கேட்டார். ஆமாண்ணே. எந்த ஊரு? மதுரை. நான் திருப்பரங்குன்றம்னார். அவர் மிதிச்சது எனக்கு மறந்து போச்சு. நான் நாசமா போகன்னு திட்டினது அவருக்கு மறந்து போச்சு. ஏங்க, தமிழ் நம்மையே இப்படி இணைக்குமானால்? முருகப்பெருமான் தமிழை தந்தவன், தளர்ப்புரை சுடற்கடவுள் தந்த தமிழ் தந்தான் என்று அகத்தியருக்கு கம்பன் பேசுவது முருகனுக்கும் பொருந்தும். முருகப்பெருமான் தமிழ் கடவுள். தமிழால் வைதால் வாழ வைப்பான், வைதாரையும் வாழ வைப்பான், வாழ்த்தினோருக்கு தன்னையே தருவான். அதனாலதான் செம்மான் மகளை திருடும் திருடன் அப்படின்னு அருணகிரிநாத சாமி பாடுறார். ஞானசம்பந்த பிள்ளையார் முதல் பாட்டிலேயே உள்ளங்கவர் கள்வன்னு பாடுறார். நம்மாழ்வார் இறைவனை முனியே நான்முகனே முக்கண்ணப்பா கனியே என் பொல்லா கருமாணிக்கமே என் கள்வான்னு பேசுகிறார். முருகப்பெருமான் யாரு? முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன். வெய்ய வாரணம் போல் கைதான் 20 உடையான் தலை 10 கத்தரிக்க எய்தான் மருகன் உமையாள் பயந்த இளஞ்சியமே. வெய்ய வாரணம் போல் முரட்டு யானை, அப்படி கைதான் 20 உடையான், 20 கைகளை உடைய ராவணேஸ்வரன், அவனுடைய தலைகள் போகுமாறு அம்பை எய்த ராமச்சந்திரமூர்த்தியினுடைய மருமகன். கைதான் 20 உடையான் தலை 10 கத்தரிக்க எய்தான் மருகன் உமையாள் பயந்த இளஞ்சியமே என்று அற்புதமாக பேசுகிறார் அருணகிரிநாத சுவாமிகள். முருகப்பெருமானை வைதால் புண்ணியம், அதற்காக வைய வேண்டும் என்று வையக்கூடாது. வைதவரையே வாழ வைத்தால் வாழ்த்தினவருக்கு தன்னையே தருவான். தமிழால் அவரை வாழ்த்தி உய்வு பெறுங்கள் என்கிறார் அருணகிரியார். தெய்வத்திருமல்லை செங்கோட்டில் வாழும் செழுஞ்சுடரே. தெய்வத்திருமல்லை செங்கோட்டில் வாழும் செழுஞ்சுடரே. வைத்த வெற்படிவானவனே, வைத்த வெற்படிவானவனே. மறவேன் உனை நான், மறவேன் உனை நான். ஐவர்க்கு இடம்பெற காலிரண்டோட்டி அதில் 2 கை வைத்த வீடு புலையும் முன்னே பல்து காத்தருளே. ஐவர்க்கு இடம்பெற காலிரண்டு ஓட்டி அதில் 2 கை வைத்த வீடு புலையும் முன்னே வந்து காத்தருளே, வந்து காத்தருளே. கந்தர் அலங்காரத்தில் 23வது பாடல். எத்தனையோ திருத்தலங்கள் உண்டு. அருணகிரிநாத சுவாமிக்கு ரொம்ப பிடித்த திருத்தலம் திருச்செங்கோடு. கந்தர் அலங்காரத்தில் வயலூரை பாடவில்லை, ஆனால் திருச்செங்கோட்டை பல இடங்களில் பாடுகிறார். கரிக்கோட்டு முத்தை கொளித்தோடு காவிரி செங்கோடன் என்கிளை என்கிறார். பயந்த தனி வடிக்குத் துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே என்கிறார். சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை என்று பேசுகிறார். கன்னி பூகமுடன் தருமா மருவு செங்கோடனை வாழ்த்துகை சால நன்றே என்கிறார். சேலில் திகழ் வயல் செங்கோடை வெற்பன் என்கிறார். கந்தர் அனுபூதியில் எந்த ஊரையும் பாடாதவர் நாகாசல வேலவ என்று திருச்செங்கோட்டை பாடுகிறார். இப்போ ஒரு அருமையான பாட்டு.
முருகப்பெருமானே, எனக்கு ஒரு வரம் தர வேண்டும். எந்த முருகன்? தெய்வத் திருமலையாகிற செங்கோட்டில் வாழும் செழுஞ்சுடர். முருகப்பெருமானே, தெய்வீகம் பொருந்தியதும் அழகுமிக்கதுமாகிய திருச்செங்கோட்டில் வாழும் பெருமானே, செழுமையான ஜோதியே, வைத்த வேற்படை வானவனே, கூர்மை மிக்க வேலை ஆயுதமாகப் பெற்றவனே, நான் உன்னை மறவேன், உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன். நீ எனக்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இந்த உடம்பு ஐவர்க்கு இடம்பெற காலிரண்டோட்டி அதில் 2 கை வைத்த வீடு. 5 பேர் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறான். மெய்வாய் கண் மூக்கு செவி. 2 கால் அதான் தூண், இதுக்கு 2 கை அதான் மேல் விதானம். அப்படி உடம்புங்கிற வீடு இது குலையும் முன்னே, அழிந்து போகும் முன்னால் நீ வந்து என்னை காப்பாற்ற வேண்டும். யாரு? தெய்வத் திருமலை செங்கோடு. திருச்செங்கோட்டு பெருமான் மிக அழகானவன். மாலோன் மருகனை, மன்றாடி மைந்தனை, வானவர்க்கு மேலான தேவனை, மெஞ்ஞான தெய்வத்தை, மேதினியில் சேலார் வயற்பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 படைத்திலனே அந்த நான்முகனே என்று பின்னாலும் கூறுவார். திருச்செங்கோட்டு பெருமானே, செழுஞ்சுடரே, மற்ற சுடர்களுக்கெல்லாம் ஜோதியைத் தரக்கூடிய பெருமானே, கூர்மையான வேற்படையைப் பெற்றவனே, ஞானம் கூர்மையாயிருக்கும். கூர்த்த மெஞ்ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே என்பது திருவாசகம். பெருமானே, உன்னை நான் மறக்க மாட்டேன். கருணை அடியரோடு அருணையில் ஒரு விசை சுருதி புடைதர வருமிரு பரிபுற கமல மலரடி கனவிலும் நனவிலும் மறவேனே. முருகா, உன்னை நான் மறக்க மாட்டேன். இந்த 5 பேர் உள்ளே இருக்கிறார்கள். கால் வைத்த வீடு, கை வைத்த வீடு, 2 காலும் 2 தூண்கள், கைகள் கொடுங்கை. இப்படி ஒரு வீடு இருக்கிறது. இந்த வீடு அழியும் முன்னால் என்னை வந்து காப்பாற்று. இந்த பாடல் பாராயணம் செய்வதற்குரிய பாடல். இது அருணகிரிநாதருடைய வேண்டுகோள். கடைசியில் அவருக்கு இது வாய்த்தது. உடம்பை கீழே போடாமல் கிளியாக மாறினார். முருகன் திருத்தோளில் அமர்ந்து கொண்டார். அந்த நன்றி கடனாலே கிளியாக மாறிய பிறகு பாடிய கந்தர் அனுபூதியில் எந்த திருத்தலத்தையும் பாடாதவர் இந்த திருச்செங்கோட்டை பாடினார். கூகாயனையன் கிளை கூடியட போகாவகை மெய்ப்பொருள் பேசியவா நாகாசல வேலவ நாளிக வித்யாகா சுரலோக சிகாமணியே. நாகாசலம்னா பாம்பு மலை, சர்ப்ப சகிலம் திருச்செங்கோடு. முருகப்பெருமானே, என்னை நீ உடம்பு அடியுமுன் வந்து காப்பாற்ற வேண்டும் என்று வைக்கக்கூடிய பிரார்த்தனை பாடல். அன்பர்கள் இதை தினந்தோறும் படிக்க வேண்டும். கிண்ணம் குறித்து அடியேன் செவி நீ அன்று, கிண்ணம் குறித்து அடியேன் செவி நீ என்று கேட்கச் சொன்ன, அன்று கேட்கச் சொன்ன புன்னம் குறிச்சி வெளியாக்கிவிட்டது. புன்னம் குறிச்சி வெளியாக்கிவிட்டது. கோடு கூடல் சில்லம் பூரிக்க புரிஞ்சி கிழவர் சிறுமிதனை, சில்லம் குறிக்க புரிஞ்சி கிழவர் சிறுமிதனை முன்னம் பூரிச்சியில் சென்று கல்யாணம் முயன்றவனே. முன்னம் பூரிச்சியில் சென்று கல்யாணம் முயன்றவனே, கல்யாணம் முயன்றவனே. முன்னம் குறிச்சியில் சென்று கல்யாணம் முயன்றவனே. கந்தர் அலங்காரத்தில் 24வது பாடல். முருகா, நீ எனக்கு ஒரு ரகசியம் சொன்னாய். ஆனால் அந்த ரகசியம் இப்பொழுது வெளிப்பட்டு விட்டது.
அப்படிங்கிறார் இந்த பாட்டிலே. கிண்ணங்குறித்து, கிண்ணம்னா துன்பம்னு அர்த்தம். அடியேனுடைய துன்பத்தை நீ மனத்தில் வைத்துக் கொண்டு அடியேன் செவி நீ என்று கேட்கச் சொன்ன குன்னங்குறிச்சி வெளியாக்கி விட்டது. என் மனசிலே துன்பம் என்பதை அறிந்து கொண்டு அந்த துன்பத்தை நீக்குவதற்காக என் காதிலே நீ அன்னைக்கு உபதேசித்தாயே அந்த குன்னம். குன்னம்னா ரகசியம்னு அர்த்தம். அந்த ரகசியத்தை குறிச்சின்னா குறிஞ்சி மலை, அந்த மலை வெளிப்படுத்தி விட்டது, ரகசியம் வெளியாக்கி விட்டது. என்ன ரகசியம்? அது முருகனுக்கு தெரியும், இவருக்கு தெரியும். இப்போ அது வெளியாக்கி விட்டது. எப்படியா வெளியாக்கி விட்டது? என்ன ரகசியம்? கோடு குழல் ஊதுகொம்பும் சின்னங்குறிக்க, ஊதுகொம்பு புல்லாங்குழல் திருச்சின்னங்கள் ஒலிக்க, நீ குறிஞ்சி கிழவர் சிறுமிதனை, குறிஞ்சி நிலத்துக்கு உரிய வேடர்களின் சிறுமியாகிற வள்ளி நாச்சியாரை நீ போய் குறிஞ்சி நிலத்து ஊரான வள்ளிமலைக்கு போய் கல்யாணம் செய்து கொண்டாயே, அப்பொழுது நீ எனக்கு சொன்ன ரகசியம் வெளிப்பட்டு விட்டது. என்ன ரகசியம் சொன்னார்? என்ன வெளிப்பட்டது? என்ன ரகசியம் சொன்னார் தெரியுமா? நீ என்னை அன்போடு வழிபட்டால் நான் உன் வீட்டுக்கு வந்து உன்னை காப்பாற்றுவேன். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருள் தொழுது வழிபடும் அடியர் காவல்காரப் பெருமாளே. பெருமானே, இதத்தானே நீ எனக்கு காதல சொன்ன. உனக்கும் எனக்கும் தான் தெரியும். அரிதாகிய மெய்ப்பொருளுக்கு அடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தினாயே. இப்போ வள்ளி நாச்சியார்கிட்ட நீ போய் கல்யாணம் செய்து கொண்ட உடனே நீ சொன்னது இப்பொழுது நடந்து விட்டது. வள்ளி நாச்சியார் யாரு? அன்புமயமானவள், அடியாருக்கு அடையாளம். நீ அவ இருந்த இடத்துக்கு போய் கல்யாணம் செய்து கொண்டாய். காடும் புனமும் கமலும் கடலோடு கல்யாணம் செய்து கொண்டாய். நீ எனக்கு சொன்ன ரகசியம் இப்பொழுது வெளிப்பட்டு விட்டது. அதைத்தான் சொல்லுகிறார். குறிச்சியில் சென்று, குறிச்சின்னா குறிஞ்சி, குறிஞ்சியில் போய் வேடர் செழுந்தினை காத்திருந்த பிராட்டியினுடைய கண்ணுக்கு இலக்காகி அவரோடு களவு மனம் கற்பு மனம் செய்து காட்டினாயே. முருகா, குறிஞ்சி நிலத்தில் சென்று குறவர் கொடியை மணந்த குமாரமூர்த்தி, அடியேனுடைய துன்பத்தை நீக்க திருவுளங்கொண்டு என் செவிகளில் நீ உபதேசித்த ரகசியத்தை இது வெளியாக்கிவிட்டது. இதுக்கு என்ன பொருள்? நீங்கள் வழிபட்டால் முருகப்பெருமான் உங்க வீட்டுக்கு வந்து உங்களை தடுத்து ஆட்கொள்வான். தடையாயிருக்கக்கூடிய எல்லாவற்றையும் மாற்றி உங்களை தடுத்து ஆட்கொள்வான்.